பாஜகவுடன் இணைந்து தேர்தல் ஆணையம் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தி. இந்த விவகாரத்தில் அடுத்ததாக ஹைட்ரஜன் குண்டை வீசப்போவதாக கூறியிருந்த அவர் ஹரியானா தேர்தலில் 25 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டு ஹரியானாவில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது பாஜக. இப்படி இருக்க டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, ஜென்சி தலைமுறையினர் கவனமாக கேளுங்கள், உங்களின் எதிர்காலத்தை பற்றியே பேசப்போவதாக அறிவித்தார். ஹரியானா தேர்தல் கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என கூறப்பட்டதாகவும், ஆனால் முடிவு பாஜக வெற்றி பெற்றதாக காட்டியது என்றும் சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி, அங்கு தபால் வாக்குகளில் பெரும் மோசடி நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். What you are seeing today is the result of that process. ஹரியானா தேர்தலில் 22,779 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தோற்றதாகவும், அதிலும் 8 தொகுதிகளில் மிக குறைந்த அளவு வாக்குகள் தான் வித்தியாசம் என்றும் தெரிவித்த ராகுல் காந்தி, பிரேசிலைச் சேர்ந்த மாடலிங் புகைப்படம் ஹரியானா பட்டியலில் பல பெயர்களுடன் 10 வாக்குச்சாவடிகளில் 22 வாக்குகளாக பதிவாகி இருந்தது என கூறி அதற்கான படத்தை காண்பித்தார். And she votes in 10 different booths in Haryana. And she's got multiple names: Seema, Sweetie, Saraswati, Rashmi, Vimla. Now what's interesting about this and why I'm opening with this slide. இதேபோன்று 2 வாக்குச்சாவடிகளில் ஒரு பெண்ணின் விவரங்கள் மட்டும் 223 முறை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டினார். அதன் காரணமாகவே முக்கிய சிசிடிவி ஆவணங்களை தேர்தல் ஆணையம் அழித்துவிட்டதாக தெரிவித்த அவர், ஹரியானாவில் சுமார் 2 கோடி வாக்காளர்களில் 25 லட்சம் வாக்குகள் போலி என்று குற்றம் சாட்டினார். 2 crore total voters, vote chori of 25 lakhs, possibly more, but confirmed bias of 25 lakhs. That means 1 in 8 voters in Haryana are fake. Right? That's 12.5%. ஒரே முகவரிகள் மற்றும் ஒரே பெயர்களில் 19,26,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும், 5,21,619 பேர் போலி வாக்காளர்கள் எனவும் குறிப்பிட்டார். 93,174 வாக்காளர்களுக்கு உரிய முகவரி இல்லை என கூறிய ராகுல் காந்தி, அவர்கள் ஹோம் நம்பர் 0 என்ற முகவரியில் இருக்கிறார்கள் என தேர்தல் ஆணைய ஆவணத்தில் கூறப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் வாக்களிக்கும் பாஜக உள்ளூர் தலைவர்கள் ஹரியானா தேர்தலிலும் வாக்களித்ததாகவும், ஹரியானாவில் தேர்தலுக்கு முன்பு 3.5 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, தேர்தல் நடக்கும் பீகாரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதால் கவனத்தை திசை திருப்பவே ஹரியானா பிரச்சனையை ராகுல் உருவாக்குவதாக கூறினார். If Congress party has not filed even a single case of any fraud or any act of violation of election rules, they should file the petition. ஹரியானா மாநில வாக்கு திருட்டு குறித்து ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வலுவான சான்றுகள் அதிர்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களின் தீர்ப்பை பாஜக திருடுவதாக விமர்சித்துள்ள அவர், இவ்வளவு பெரிய அளவிலான ஆதாரங்கள் வெளியிடப்பட்ட போதிலும் இந்திய தேர்தல் ஆணையம் குடிமக்களுக்கு எந்த விளக்கத்தையும் வழங்கவில்லை என்பது வேதனையானது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹரியானாவில் வாக்காளர் பட்டியலுக்கு எதிராக எந்த மேல்முறையீடுகளும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும், அவர்கள் கூறியது போல ஒருவர் பலமுறை வாக்களித்திருந்தால் அது பற்றி காங்கிரஸ் முகவர்கள் ஏன் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர்.